அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரான்ற அநேக குழப்பங்கள் கிறிஸ்தவர் மத்தியில் உண்டு. ஏன் தெரியுமா? நம்ம கேட்கிற போதனை அப்படி. வசனத்தை வச்சு நீ ஜெபிக்கலைன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது, நீ பரிசுத்தமாக இல்லைன்னா உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு. ஏங்க, புறஜாதிகள் சில நேரங்களில் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, என் முன்னாடி வாங்கன்னு சொல்லி கதறும் போது இந்த ஆண்டவர், நம்ம ஆண்டவர் அவங்க முன்னாடி தரிசனமாக வெளிப்படலையா? சொல்லுங்கள், அவங்கள ரசிக்கலையா? அதே ஆண்டவர் தாங்க நம்ம தேடுற ஆண்டவர். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சொந்த வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கலாம். நீங்கள் சொந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். ஒரு குழந்தை தன் தாயை பார்த்து அழுது புலம்பும் போது, அது அழுது புரளும் போது, கதறும் போது, தாய்ப்பாலுக்காக அது கதறும் போது அந்த தாய் அந்த குழந்தைக்கு தேவையானத நேரத்தை கொடுக்கலையா? அதே போல் இந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடினால உங்கள் சொந்த வார்த்தைகளை கொண்டு ஜெபிங்க. நிச்சயமாக அதுக்கு பதிலை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் கூட கலங்க தேவையில்லை. அதை கேட்கிறவர் அவர் பதில் கொடுக்கிறவருமாய் இருக்கிறான்னு நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்க.